அண்ணன் சீமான் அவருடைய ஜாதக கிரகங்கள் எப்படி இருக்கு? ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து தனியா முழுங்கிக்கிட்டே இருக்காரு. தமிழ்நாட்டுல எப்படியாவது வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திறணும் அப்படின்னு யாரு கூடயும் கூட்டு சேராம தனி முழக்கமா முழங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கிரக ஜாதகங்கள் எப்படி இருக்கு? அண்ணன் சீமான் ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த பாதகம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து யாருமே அவருக்கு செய்ய வேண்டாம். அவரே அவருக்கு பாதகம் செய்யற சொந்த மாதிரி காசுல சூனியம் வச்சுக்கிறது. அந்த மாதிரி இருக்கு. அப்போ அது அது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சரியான நேரத்துல தப்பான முடிவு எடுப்பாரு. இல்ல தப்பான நேரத்துல சரியான முடிவு எடுப்பாரு. நம்ம மழை பெய்யும்போது உப்ப விக்க முடியாது. காத்தடிக்கும்போது மாவு விக்க முடியாது. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மாதிரியான ஒரு டெசிஷன் இருக்கு. இந்த அமைப்பு இப்ப இருக்கிறவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, யார் அட்வைஸ் பண்ணாலுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த 2026 பொறுத்தவரை, அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு வருஷமா தான் அமையப் போறது. ஏற்கனவே இருந்தத விட ஒண்ணு அந்த சமமாகவோ, இல்ல அதுக்கு கீழயோ போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா